விட்டு வர மாட்டார் என்று மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்று விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். MGR came into politics from the film industry, but he didn't become chief minister next day, did he? He worked in the DMK for several years. Then I think he became secretary. Then he became treasurer. Then he became propaganda secretary and toured the whole state. I believe after 30 years in politics, he became chief minister. தொடர்ந்து பேசிய அவர் நடிகர் தான் என்றார். Certainly go and watch Mr. Vijay if he comes to Coimbatore, if you like him as a star. But a star, film star can be a film star, not necessarily a square peg going into a round hole. இதனிடையே திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாகவும் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். 4 ஆண்டுகளாக கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருந்ததால் இந்த முறை கோவை தெற்கில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் நடந்த நியூஸ் 18 டவுன்ஹால் கருத்தரங்கில் பேசிய அவர் தொகுதி மாறி போட்டியிடுவது குறித்து விளக்கம் அளித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுக்கும்போது எங்களை மண்டல வாரியா பிரித்து பொறுப்பாளர்களை எங்கள் தலைவர் நியமிச்சாங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோடு நம்ம பழகியிருக்கிறோம். தொழில் முனைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடு பழகியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வேலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். தொடர்ந்து பேசிய அவர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். ஒரு முறை ஒரு அமைச்சராக மணிப்பூர் போயிருந்தாருன்னா இதெல்லாம் கருத்துக்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசியிருக்க மாட்டாருன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. முதலமைச்சர் ரொம்ப இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை சரியாக தான் கையாளுறாங்க. 4 முனை போட்டி நிலவுவதால் திமுகவுக்கு தான் சாதகம் என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார்.